மணி ஆயிட்டு. என் மடியில் வந்து உட்காந்துட்டு யார் வேலை பார்த்து கொடுக்குறா? நீ பார்த்து கொடுப்பியா? உங்கள் அப்பா பார்த்து கொடுப்பாங்களா? அது என்னது? இது என்னது? இது மாதுளை எது சொல்லுது? மாதுளையா? மாதுளை இந்த கல்லில் இருக்குமா? இது மாதுளையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாலை வேலைகள் ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. இது வந்து பிடாரங்க கிடையாது. ஆனால் மாமா வந்து கொண்டு வந்து கொடுத்தப்போ அது பிடாரங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது வந்து பிடாரங்க கிடையாதுன்னு தான் சொன்னேன். இது வந்து பம்புளி மாசுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பிங்க் கலராக இருக்கும் பார்த்தீங்களா? இதுலேயும் வந்து ஊறுகாய் போடலாம், சூப்பராக தான் இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இது வந்து பம்புளி மாஸ். இது வந்து பிங்க் கலராக இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து காய் வந்து கசப்பாக தான் இருக்கும். இதுலேயும் ஊறுகாய் போடலாம். எப்போ இருப்பா நாட்டுக்கு தொட்டு பாருண்டா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பிட்டியா? ஏய் நான் சாப்பிடணுமா? எப்படி இருந்துச்சு பார்த்தியா? இதை கட் பண்ணிட்டு இப்போ தாளிக்கணும், அவ்வளோதானே? நீ கட் பண்ணி வச்சுட்டு தேவையான பாரு, நைட் தாளிச்சுக்கலாம். ஆமாம், கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வேலைக்கும். அம்முலே என்னடா பண்ற? என்ன பண்ற அம்முலே? ஆச்சா ஆச்சு விட்டது இப்போ தான் வந்த ஆச்சுங்கிற. பார்த்தீங்கன்னா பிடாரங்க ஊருக்காக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து துணி எடுக்கலான்னு வெளில வந்தேன். பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு 12-1 மணிக்கு அடிக்கிற மாதிரி அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது. மாலை வெயில் மாதிரியே தெரியல, இது என்னமோ மதிய வெயில் மாதிரி சுட்டு கொளுத்துது. நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ காய் பேர் வேறு மறந்துவிட்டு பீட்ரூட். இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோல். இதை வந்து நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். எதுக்கு காய வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு சமைச்சேன். அப்போ வந்து தோலை வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் தோலை வந்து காய வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃபேஸ்க்கு காய வச்சு பவுடராக்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, மூஞ்சிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்மளும் எவ்வளோ நாளைக்கு தான் கருப்பாகவே இருக்குது, கொஞ்சம் கலராகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பீட்ரூட் தோலை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இது 2 நாள் காய வச்சு பவுடராக்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் மூஞ்சிக்கு எப்படி இருக்குன்னு. இதையும் வச்சுட்டு வந்துடுற, வெயில் தாங்கலை. அப்படியெல்லாம் துணியெல்லாம் காலைல காய போட்டுருந்தோம், அது எல்லாத்தையும் அள்ளிடலாம். ஆனால் வெயில் மோசமாக தான் அடிக்குது. வெயிலில் இருந்து வேலை பார்க்குறவங்களாம் உண்மையே பாவாச்சு. பார்த்து வரவு வேறு கிடக்கு, அதையும் அல்ல. எடுத்துட்டு போயிடுறேன், நாளைக்கு காய வைப்போம். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது 2 பேருக்கும் இங்க? என்ன பாட்டு பாடுறீங்களா? அஞ்சா? சரி, ஏபிசிடி சொல்லுங்க. ஏ எஃப்பா? ஒருத்தர் ஏ. சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆனா, அவன்னா, ஈனா, ஊனா, ஊனா. நீ சொல்லு. ஏ பி என்ன? ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி பி டபிள்யூ எக்ஸ் ஒய். ஒய் சொல்லுங்க.
வரல இருக்கு வந்துட்டேன். பெரிய விஷயம் தான் இது சொல்றது. எல்லாம் மழை பெஞ்சுல எல்லாம் ஈரத்தில் மழை பெஞ்சு நனைஞ்சு போயிட்டு இல்லை ஈர நைப்பாக இருந்துச்சா அதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு காய வச்சிருந்தேன். எல்லாம் நல்லா காஞ்சிட்டு இந்த வெயிலுக்கு. இன்னும் 2 நாள் அது காஞ்சிச்சுன்னா தான் சரியா இருக்கும். ஏன் அடிச்சுக்காதீங்க. மண்ணு எங்கே இருந்தா அவ்வளோ மணல் வருதுன்னு தெரியல. மண்ணு தான் அவ்வளோ மண்ணு. தண்ணி தண்ணி அடி தண்ணினோட 2 ஓடியாதுட்டு தண்ணினோட 2 கொண்டாட்டது. அங்கிட்டு பாருங்க. அடி கம்பெடுத்துனா வெடிச்சு விட்டுக்க. போங்க போதும் அவ்வளோ முடிஞ்சிட்டு. அம்மா தண்ணி நினைச்சிட்டு வாசருக்கு. மழை பெய்யுதுன்னு நினப்பு. மழை பெய்யுதுன்னு 2 நினைச்சு விளையாண்டுட்டு இருக்கு. படம் இப்படி வந்து பாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. சரின்னு நானும் ஆச்சு மட்டும்தான். அவங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு அத்தையும் மாமாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வேலைக்கு போகிறாங்க. நடவுக்கு வந்து எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பக்கத்தில் மன்னார்குடி அது மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து வேலைக்கு போவாங்க. அவங்க நடவுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் டீ குடித்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வெயில் டைமாக இருந்தாலும் சரி, பனி டைமாக இருந்தாலும் சரி, குளிர் டைமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டீ குடித்தாதான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சமையல் வந்து சப்பாத்தியும் குருமாவும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து மாவு வந்து சலிக்காமல் இருக்க அரைச்சதோடு இருக்குது. மாவு வந்து நம்ம உருட்டி பனைஞ்சு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக மாவெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் ஒரு ஏரியா. வந்து மாவு ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்க தெரியும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவில் வந்து பசஞ்சு வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னோட ஈவினிங் டைமில் பார்க்குற வேலை எல்லாமே முடிஞ்சிட்டுருக்கோ. இதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளும் என்ன பண்ணுறீங்க? அவங்க என்னோட சேர்த்து மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பசஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பண்ண மூடி வச்சிருக்கோம். அப்படியே மூடி வைக்கும்.